வணக்கம் நண்பர்களே. உங்கள் சொந்த ஊரை விட்டு பணம் சம்பாதிக்க பெருநகரத்திற்கு வருபவர்களில் நீங்களும் ஒருவரா? அப்படியானால் இந்த கதையை கவனமாக கேளுங்கள். மதுரையை சேர்ந்த 19 வயது இளைஞன் ஒருவன். வறுமை அவனை வாட்டியெடுத்தது. வீட்டில் 2 தங்கைகள், ஏழையான பெற்றோர்கள். அவன் பெயர் சூர்யா. அவன் படிப்பை பாதியில் நிறுத்தி சென்னைக்கு வேலை தேடி புறப்பட்டான். அவனது நண்பர்கள் சிலர் சென்னையில் பெட்டிக்கடையிலும் சோபா கம்பெனியிலும் வேலை செய்தார்கள். ஆனால் சூர்யாவால் அந்த வேலைகளில் தொடர்ந்து இருக்க முடியவில்லை. சென்னையின் தண்ணீர் அவன் உடல்நிலையை மிகவும் மோசமாக்கியது. நண்பர்கள் அவனிடம், "நீ ஊருக்கே திரும்பிப்போ" என்று கூறினர். ஆனால் சூர்யாவின் மனதில் ஒரே எண்ணம், வீட்டில் பணம் இல்லாமல் தவிக்கும் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். வேறு வழியின்றி அவன் பெரிய பெரிய பங்களாக்களின் கதவுகளை தட்ட ஆரம்பித்தான். "ஏதாவது வேலை கொடுங்கள் மேடம்" என்று கெஞ்சுவான். ஆனால் யார் அவனை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. பெருநகரத்தின் ஆடம்பரத்திற்கும் அவனது ஏழ்மைக்கும் இடையே பெரும் இடைவெளி இருந்தது. ஒரு நாள் மாலை களைப்படைந்து ஒரு வீட்டின் கதவை தட்டினான். எதிர்பாராத விதமாக அந்த வீட்டின் உரிமையாளர் தன் காரில் வந்து இறங்கினார். ராதா என்ற அந்த பெண்மணிக்கு வயது 46. அவர் சூர்யாவை கூர்ந்து கவனித்தார். "தம்பி, யாரை தேடுகிறாய்?" என்று கேட்டார். சூர்யா பணிவுடன், "மேடம், எனக்கு வேலை வேண்டும். எந்த வேலை வேண்டுமானாலும் செய்வேன்" என்றான். அந்த பெண்மணி ஒரு நொடி மெலனமாக இருந்துவிட்டு, "எந்த வேலையும் செய்வாயா, சத்தியமாக?" என்று கேட்டார். சூர்யா ஆமாம் என்று தலையசைத்தான். அடுத்து நடந்ததுதான் அவன் வாழ்க்கையையே மாற்றியது. ராதா அவனை மேலிருந்து கீழாக ஒருமுறை பார்த்தார். அந்த பார்வை சாதாரணமாக இல்லை. பின், "நாளை முதல் வேலைக்கு வா" என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார். சூர்யாவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவனுக்கு தெரியாது, அவன் நுழையப் போகும் வீடு ஒரு ரகசியத்தை தன்னுள்ளே மறைத்து வைத்திருந்தது. அந்த ரகசியம்தான் அவனை அதிர்ச்சியின் உச்சிக்கே இழுத்துச் செல்லப் போகிறது. ராதா அந்த இளைஞனுக்கு என்ன வேலை கொடுத்தாள்? அவள் மனதில் என்ன இருந்தது? இதற்கான பதிலை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திடாதீர்கள். அடுத்த நாள் காலை சூர்யா தன் சிறிய பையுடன் ராதாவின் வீட்டு வாசலில் நின்றான். அந்த வீடு ஒரு அரண்மனை போல் இருந்தது. ஆனால் உள்ளே நுழைந்ததும் ஒரு விசித்திரமான அமைதி அவனை வரவேற்றது. வீடு முழுக்க தூசி படிந்திருந்தது. ராதா மட்டும் தனியே அமர்ந்திருந்தார். "முதலில் இந்த வீட்டை சுத்தம் செய்" என்று அவர் கட்டளையிட்டார். சூர்யா காலை முதல் மாலை வரை விடாமல் உழைத்தான். மாலையில் ராதா அவனை சமையலறைக்கு அழைத்தார். "உனக்கு சமைக்க தெரியுமா?" என்று கேட்டார். "இல்லை மேடம், ஆனால் கற்றுக்கொள்கிறேன்" என்றான் சூர்யா. "நான் சமைக்கிறேன், நீ கவனி" என்று கூறி ராதா அவனுக்கு சமைக்க கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அன்று முதல் சூர்யா வீட்டை சுத்தம் செய்வது, சமையலில் உதவுவது என்று இருந்தான். நாட்கள் செல்ல செல்ல அவர்களுக்குள் ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. ஒரு நாள் இரவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது சூர்யா கேட்டான், "மேடம், இந்த பங்களாவில் நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கிறீர்களா?" அப்போதுதான் ராதா தன் கதையை சொல்ல ஆரம்பித்தார். "எனக்கு ஒரு வியாதி இருக்கிறது. அது என்னை இரவில் பிடித்து ஆட்டி படைக்கும். என் கணவர் கூட பயந்து ஓடி போய்விட்டார்" என்று கண்கலங்கினார். சூர்யா ஒன்றும் புரியாமல் திகைத்தான். "என்ன வியாதி?" என்று கேட்க நாக்கு எழவில்லை. பிறகு படுக்கும் நேரம் வந்தது. ராதா தன் படுக்கை அறையில் படுத்து கொண்டார். சூர்யாவுக்கு எதிர் அறையில் படுக்க வைக்கப்பட்டான். அந்த மாளிகையில் முதல் இரவு. சூர்யாவுக்கு சந்தோஷத்தில் தூக்கம் வரவில்லை. தான் ஒரு பெரிய வீட்டில் வேலை கிடைத்த மகிழ்ச்சியில் அவன் வானத்தில் மிதந்தான். ஆனால் இரவு சரியாக 12 மணிக்கு அந்த மகிழ்ச்சி புகை போல் மறையப் போகிறது என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. திடீரென ராதாவின் அறையிலிருந்து ஒரு வினோதமான சத்தம் கேட்க ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் அது முனகல் போல் இருந்தது. மெல்ல மெல்ல அது ஒரு வேதனையான, பயங்கரமான அலறலாக மாறியது. சூர்யாவின் உடல் நடுங்கியது. என்ன நடக்கிறது அங்கே? ராதாவுக்கு என்ன ஆகிறது?
சூர்யா அந்த அறைக்குள் என்ன பார்த்தான்? அந்த அதிர்ச்சியை அடுத்த பகுதியில் காணலாம். கதை மேலும் திருப்பம் பெறும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள். சூர்யாவின் கால்கள் நடுங்கின. ஆனால் அவனது மனம் அவனை தைரியப்படுத்தியது. மெதுவாக எழுந்து ராதாவின் அறைக்கதவரை சென்றான். கதவு திறந்தே இருந்தது. உள்ளே எட்டி பார்த்தான். காட்சி அவனை உறைய வைத்தது. ராதாவின் உடல் தரையில் வினோதமாக முறுக்கிக் கொண்டு கிடந்தது. அவளது முடி சிதறி கண்களல் முழித்து கொண்டு வாயிலிருந்து வார்த்தைகள் வராமல் முனகல் மட்டுமே வந்தது. அவள் தன்னை மறந்து யாரோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியுடன் போராடுவது போல் இருந்தது. சூர்யா முதலில் பயந்து பின்வாங்கினான். ஆனால் அடுத்த நொடியே அவளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. இதற்கிடையில் ராதா தன் சுயநினைவு இல்லாமல், யாரப்பா நீ, போ, இங்கிருந்து போ என்று அதட்டினாள். ஆனால் சூர்யா அங்கிருந்து ஓடவில்லை. அவன் உறுதியாக நின்றான், அந்த இருளுக்கும் பயத்திற்கும் எதிராக. ராதாவின் உடல் மேலும் பதறியது. அப்போதுதான் சூர்யா ஒரு முடிவுக்கு வந்தான். அவன் மெதுவாக ராதாவை நெருங்கி அவளது கைகளை பிடித்து கொண்டான். மேடம், நான் இருக்கிறேன், பயப்படாதீர்கள் என்றான். பிறகு அவனது உதடுகளில் இருந்து அவனது குரல் மிகவும் கம்பீரமாக ஒலித்தது. அந்த மந்திரம் ஒலிக்க ஆரம்பித்ததும் ராதாவின் உடல் இன்னும் கொந்தளித்தது. அவள் வலுவாக கத்த ஆரம்பித்தாள். சூர்யா விடவில்லை. அவளை உறுதியாக பிடித்து கொண்டே இருந்தான். அவனது முகத்தில் பயமில்லை, தீர்மானம் மட்டுமே இருந்தது. இது என்ன நடக்கிறது? ஒரு சாதாரண வேலைக்காரன் மந்திரம் சொல்கிறானா? சூர்யாவுக்கு இது எப்படி தெரியும்? பயந்து ஓட வேண்டிய இடத்தில் அவன் எதிர்த்து நிற்க காரணம் என்ன? இந்த கேள்விகளுக்கு விடை மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கும். சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு ராதாவின் உடல் தளர்ந்தது. அவளது சுயநினைவு மெல்ல திரும்பியது. முதலில் அவள் தன்மேல் சூர்யா சாய்ந்திருப்பதைக் கண்டு கொதித்தெழுந்தாள். என்னை தொடாதே என்று கத்தினாள். ஆனால் சூர்யா பின்வாங்கினான். அப்போது ராதாவின் கண்களில் கலக்கம் தெரிந்தது. இதுதான் என் வியாதி. இதை பார்த்துதான் எல்லோரும் ஓடிப்போனார்கள். நீ ஏன் ஓடவில்லை என்று கேட்டாள். சூர்யா புன்னகைத்து கொண்டே, மேடம், உங்களுக்கு வியாதி இல்லை, உங்களை ஒரு கெட்ட சக்தி பிடித்திருக்கிறது, அதைத்தான் நான் விரட்டினேன் என்றான். இதை கேட்ட ராதாவின் முகத்தில் நம்பிக்கையின் ஒளி தெரிந்தது. அவனிடம் சூர்யா எப்படி இதை செய்தான்? அவனுக்கு ஏன் இந்த ஞானம் வந்தது? அடுத்த பகுதியில் தெரியும். ராதாவின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. உனக்கு இது எப்படி தெரியும்? நீ யார் என்று கேட்டாள். சூர்யா அமைதியாக கதைக்க ஆரம்பித்தான். மேடம், நான் மதுரையில் இருக்கும் ஒரு மந்திரவாதியின் மகன். என் அப்பா தினமும் நூற்றுக்கணக்கானோரை இந்த தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்றுகிறார். சின்ன வயதிலிருந்தே நான் அவருக்கு உதவியாக இருந்திருக்கிறேன். உங்களை பார்த்த உடனே உங்கள் உடலில் ஒரு நிழல் ஒட்டி கொண்டிருப்பதை என்னால் உணர முடிந்தது. அதனால்தான் எனக்கு பயம் வரவில்லை என்றான். ராதா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். பல ஆண்டுகளாக தான் படும் வேதனைக்கு இதுதானா காரணம்? பல டாக்டர்களிடம் சிகிச்சை பெற்றும் பூஜைகள் செய்தும் பயனில்லாமல் போனது. இப்போது ஒரு இளைஞன் தன் வீட்டு வேலைக்கு வந்து தனக்கு சரியான பாதையை காட்டுகிறான். என்னை நீ காப்பாற்ற முடியுமா என்று கதறினாள். சூர்யா ஆமாம் என்றான். ஆனால் ஒரு நிபந்தனை. நீங்கள் என்னுடன் மதுரைக்கு வரவ வேண்டும். என் அப்பாதான் இதை முழுமையாக குணப்படுத்த முடியும் என்றான். ராதா எந்த தயக்கமும் இல்லாமல் சம்மதித்தாள். இப்போது கேள்வி என்னவென்றால், அவர்கள் மதுரைக்கு செல்வதற்குள் என்ன நடக்கும்? அந்த தீய சக்தி அதற்குள் என்ன சூழ்ச்சி செய்யும்? சூர்யாவின் அப்பா உண்மையிலேயே ராதாவை காப்பாற்றுவாரா? இல்லை, இதற்குள் வேறு ஏதாவது திருப்பம் இருக்கிறதா? நவராத்திரி நெருங்குவதால் பூஜைகள் ஆரம்பமாகும். ஆனால் அந்த கரும சக்தி எளிதில் போகுமா? இந்த சந்தேகங்களை அடுத்த பகுதியில் நாம் தீர்த்து வைக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீர்கள். சில நாட்கள் கழித்து சூர்யாவும் ராதாவும் மதுரைக்கு பயணமானார்கள். சூர்யாவின் அப்பா மிகவும் எளிமையானவர். ஆனால் அவரது கண்களில் ஒரு அசாதாரண ஒளி இருந்தது. ராதாவை பார்த்ததும் அவர் சற்று தீவிரமானார்.
இந்த பிரச்சனை உங்களுக்கு சின்ன வயதிலிருந்தே இருக்கிறது. இது ஒரு பழைய தீய ஆவி. இதை விரட்ட 5 நாட்கள் கடுமையான பூஜைகள் செய்ய வேண்டும் என்றார். நவராத்திரி நாள்கள் தொடங்கின. வீட்டில் விளக்கேற்றி தூபம் காட்டி மந்திரங்கள் ஒலித்தன. சூர்யாவும் அவரது அப்பாவும் சேர்ந்து சடங்குகளை செய்தனர். முதல் நாள் ராதாவின் உடல் மிகவும் கொந்தளித்தது. 2ஆம் நாள் அவள் கத்தி அலறி வீட்டு பொருட்களை உடைக்க முயற்சித்தாள். சூர்யா அவளை பிடித்து கொண்டான். 3ஆம் நாள் ஒரு கட்டத்தில் அந்த அறையே இருண்டு போனது. ஒரு கரிய புகை மூட்டம் ராதாவை சுற்றி கவ்வியது. ஆனால் சூர்யாவின் அப்பா சளைக்கவில்லை. அவர் தீவிரமாக மந்திரங்களை உச்சரித்தார். 4ஆம் நாள் அந்த கருமை மெல்ல மெல்ல கரைய ஆரம்பித்தது. ராதாவிற்கு உடலும் மனதும் லேசாக உணர்ந்தாள். 5ஆம் நாள் சடங்கின் இறுதியில் ஒரு பெரும் வெடிச்சத்தம் போல் ராதாவின் உடம்பில் இருந்து ஏதோ ஒன்று வெளியேறியது. கண் இமைக்கும் நேரத்தில் அறை முழுவதும் ஒளி நிறைந்தது. ராதா தன் சாதாரண நிலைக்கு திரும்பினாள். அவள் அழுதாள். ஆனால் அந்த அழுகை வேதனையின் அழுகை அல்ல, விடுதலையின் அழுகை. பல வருடங்களாக தன் முதுகில் சுமந்த ஒரு பாரம் இறங்கிய உணர்வு. நன்றி தம்பி, உங்கள் இருவருக்கும் நன்றி என்று கண்ணீர் மல்க கூறினாள். ராதா சூர்யாவின் அப்பாவிற்கு பணமும் பரிசும் கொடுத்தாள். அவர்களின் சிதிலமடைந்த வீட்டை புதுப்பித்து கொடுத்தாள். ஆனால் அந்த கதை இங்கே முடிவடையவில்லை. மாறாக ஒரு புதிய காதல் கதைக்கு இங்குதான் வித்திடப்பட்டது. ராதாவும் சூர்யாவும் சென்னை திரும்பினர். இனி அவர்களுக்கிடையே வேலைக்காரன் முதலாளி என்ற உறவு மாறும். வாழ்க்கையில் இன்னொரு திருப்பம் வரும். அது என்ன திருப்பம்? அடுத்த பகுதியில் பாருங்கள். சென்னை திரும்பிய பிறகு சூர்யாவுக்கும் ராதாவுக்கும் இடையிலான உறவு ஆழமானது. இனி அவன் அவளது தொண்டன் மட்டுமல்ல, அவளது பாதுகாவலன். இரவில் தீய சக்திகள் வந்து தாக்கும் பயம் இனி ராதாவிற்கு இல்லை. அந்த பயம் போனதும் அவளது இதயம் ஒரு புதிய உணர்வுக்கு இடம் கொடுத்தது. சூர்யாவின் தன்னம்பிக்கையும் அவன் தனக்காக செய்த தியாகமும் அவளை கவர்ந்தன. மறுபுறம் சூர்யாவும் ராதாவின் பாசத்தை நெருங்கி நெருங்கி உணர்ந்தான். ஒன்றாக சமைப்பது, ஒன்றாக சாப்பிடுவது, இரவில் பக்கத்து படுக்கையில் தூங்குவது, இவை எல்லாம் மெல்ல மெல்ல காதலாக மாறின. ராதாவிற்கு 46, சூர்யாவிற்கு 19. வயது வித்தியாசம் பெரிதாக இருந்தது. ஆனால் அந்த உணர்வுகளை யாரால் கட்டுப்படுத்த முடியும்? 3 வருடங்கள் இப்படியே கடந்தன. ஒரு நாள் ராதா தன் மனதில் இருந்த காதலை வெளிப்படுத்தினாள். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நீ என் வாழ்க்கையில் மட்டும் வெளிச்சம் மட்டுமல்ல, நீயே என் வாழ்க்கை என்றாள். சூர்யாவும் தன் மனதை திறந்தான். இருவரும் சம்மதத்துடன் கிராமத்து முறைப்படி சூர்யாவின் அப்பாவின் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டனர். அந்த பங்களாவில் மகிழ்ச்சி திரும்பியது. ராதாவின் வாழ்க்கையில் என்றும் இல்லாத சந்தோஷம் குடிக்கொண்டது. சூர்யாவும் அவனது குடும்பமும் நலமுடன் வாழ்ந்தனர். இந்த கதை ஒரு இளைஞனின் பயணத்தை மட்டும் காட்டவில்லை. அது தன்னம்பிக்கையின் சக்தியையும் தீமையை எதிர்த்து நிற்கும் துணிவையும் காட்டுகிறது. சில சமயம் நம் வாழ்க்கையில் வரும் சவால்கள் நம்மை ஒரு புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும். சூர்யா போல் நம்பிக்கையும் துணிவும் இருந்தால் எந்த நிழலும் நம்மை நெருங்க முடியாது. இது ஒரு உண்மை சம்பவத்தின் தூண்டுகோலாக உருவான கதை. இப்படி சுவாரஸ்யமான கதைகளை உங்களுக்காக தொடர்ந்து கொண்டு வருகிறேன். உங்களை போன்ற ரசிகர்களின் ஆதரவே எங்கள் பலம். கதையின் முடிவில் நாம் ஒரு முக்கியமான உண்மையை உணர வேண்டும். ராதாவின் தீய சக்தி அவளை சிறு வயதிலிருந்தே பிடித்திருந்தது. அவளது பெற்றோர் பணம் கொட்டி சிகிச்சை அளித்தும் ஒரு கணவனை தேர்ந்தெடுத்தும் பயனில்லை. அந்த கணவன் அவளை விட்டு ஓடிப்போனான். ஏனெனில் பணத்தை விட பயம்தான் மனிதர்களை ஆட்டி படைக்கிறது. ஆனால் சூர்யாவுக்கோ பணம் ஒன்றும் பெரிதாக தெரியவில்லை. அவனுக்கு தெரிந்தது மந்திரமும் மனிதநேயமும் மட்டுமே. அவன் ராதாவை தன் அப்பாவிடம் கூட்டிச் சென்று குணப்படுத்தியது மட்டுமல்லாமல் அவளுக்கு ஒரு புது வாழ்வும் கொடுத்தான். ராதா சூர்யாவின் வறுமையை போக்கினாள். சூர்யா ராதாவின் மன இருளை போக்கினான். இது ஒரு பரஸ்பர உறவு. பணமும் பதவியும் மட்டும் வாழ்க்கையை அழகாக்கிவிட முடியாது. சில சமயங்களில் ஒரு அன்பான தோழமையும் புரிதலுமே மிகப்பெரிய மருந்து.
சூர்யா பல ஆண்டுகள் மந்திரவாதியின் மகனாக இருந்ததால் மனிதர்களின் வேதனையை புரிந்து கொண்டான். அவன் தன் கல்வியை பாதியில் நிறுத்தினாலும் வாழ்க்கையின் பெரிய பாடத்தை நன்றாக கற்றுக்கொண்டான். இது போன்ற உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட கதைகளை நீங்கள் விரும்பினால் தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல அதிரடியான, சுவாரஸ்யமான மற்றும் மனதை தொடும் கதைகள் வருகின்றன. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்க மறவாதீர்கள். இன்றோடு இந்த கதையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. உங்கள் அன்பும் ஆதரவும் முக்கியம். நன்றி, வணக்கம்.